கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது கலாத்தியர் 2 அதிகாரம் 6 அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதமுள்ளவர் அல்லவே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவன் நம்மை அங்கீகரிப்பார் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கர்த்தராகிய இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், யூதரல்லாத புறஜாதிகளுக்காக அப்போஸ்தலனாக கர்த்தர் தன்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று கலாத்தியா திருச்சபையாருக்கு சொல்லும்போது, எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் சபையாரிடத்திற்கு எருசலேமுக்கு போய் சந்தித்து தன்னுடைய ஊழியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். எருசலேமில் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை என்று பவுல் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் கிருபையையும் அறிந்த தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் அநேகர் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். கர்த்தரே நம்மை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகள், ஊழியங்கள் மூலமாக நாம் கர்த்தரையே பிரியப்படுத்த வேண்டும். எந்த மனிதர்களையோ அதிகாரிகளையோ நாம் பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசுவையே மகிமைப்படுத்துவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை அழைத்து தெரிந்து கொண்டு அபிஷேகித்து உம்முடைய ஊழியங்களில் பயன்படுத்துகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஆசீர்வதியும், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.